நண்பர்களே, ரீசெண்டா நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிருக்கும் போது ஒரு கிளிப் பார்த்தேங்க. ஒரு படத்தோட சீன். அந்த படத்துல பாத்தீங்கன்னா ரவி தேஜாவும் சசிகுமாரும் ஒரே ஃப்ரேம்ல நடிச்சிருக்காங்கன்னு. இந்த காம்பினேஷனுக்கு சம்பந்தமே இல்லையடா. ரவி தேஜா தெலுங்குல மாஸ் ஆக்ஷன் படம் நடிக்கிறவர், சசிகுமார் தமிழ்ல கொஞ்சம் கிரவுண்டடான படம் நடிக்கிறவர். இவங்க ரெண்டு பேரும் எப்போ ஒன்னா சேர்ந்து நடிச்சாங்கன்னு எனக்கு புரியல. இருங்க அந்த கிளிப் நான் காமிக்கிறேன். అమ్మాయి స్ట్రాంగ్ గా ఉంది కదరా రే వాళ్ళు ఎంత మంది ఉంటే ఏంట్రా నేను ఇక్కడ 20 మందిని சசிகுமார் தெலுங்கு பேசுறாருங்க. నా ఫ్రెండ్ లవ్ అండి హెల్ప్ చేయాలి కదా வாங்க போலாம் வாங்க வாங்க எனக்கு எல்லா பாஷையும் தெரியும் నా ఫ్రెండ్ లవ్ అండి ஹெல்ப் చేయాలి కదా இந்த சீனை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நாங்களும் வர்றோம் மாப்ள புதுசா 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கடா. நாங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் லவ் சாகாதுடா. కొత్తగా ఇంకో నలుగురు ఫ్రెండ్స్ వస్తున్నారు నువ్వేమీ టెన్షన్ పడకు మాలాంటి ఫ్రెండ్స్ ఉన్నంత వరకు ప్రేమకి చావు లేదురా சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ. என்ன படம் தெரியுதா? நாடோடிகள் சீனுங்க இது. ஆனா எங்க ரவி தேஜா நடிச்சிருக்காரு இதுல. தியேட்டர்ல இந்த படம் ரிலீஸ் ஆகி எல்லாரும் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்கன்னு. కొత్తగా ఇంకో నలుగురు ఫ్రెండ్స్ వస్తున్నారు నువ్వేమీ టెన్షన్ పడకు మాలాంటి ఫ్రెండ్స్ ఉన్నంత వరకు ప్రేమకి చావు లేదురా இங்க என்ன நடக்குது? அப்புறமே நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு. 2009ல ரிலீஸ் ஆகிய நாடோடிகள் படத்தை 2010ல தெலுங்குல ரீமேக் பண்ணிருக்காங்க. அதுல சசிகுமார் ரோல தான் நம்ம ரவி தேஜா நடிச்சிருக்காங்க. இது எப்பயா நடந்துச்சு அப்படின்ட்டு இருந்துச்சு. தெலுங்குலயும் இந்த படம் பயங்கர ஹிட் ஆட்டு இருக்கு. பயங்கரமா ஃபயர் விட்டு இருக்காங்க இந்த படத்தோட ரீரிலீஸ்க்கு. ஏன்னா இந்த மாசத்தோட ஆகஸ்ட் 1 பாத்தீங்கன்னா தெலுங்குல இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஃபயர் விட்டு இருக்காங்க தெலுங்கு பசங்கலாம். தமிழ்ல இந்த படத்தோட பேர் பாத்தீங்கன்னா நாடோடிகள். அந்த படத்துல வர சாங் தான் வந்து சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ அந்த சாங். ஆனா தெலுங்குல இந்த படத்தோட பேரே பாத்தீங்கன்னா சம்போ சிவ சம்போ தான். அந்த படத்துக்கு ஃபயர் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்கன்னு. சரி என்னடா அது? எனக்கு உள்ள வந்துட்டு ஒரு கேள்விங்க. நாடோடிகள் தெலுங்குல எப்படி இருக்கும்? அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பார்ப்போம், பார்த்துதான் ஆகணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஏக்கம். டேய் மச்சான் வேணாண்டா அது மட்டும் பண்ணாரா. இது மூவி ரோஸ்ட்லாம் கிடையாது, சும்மா வந்துட்டு ஒரு ரீவிசிட் மாதிரி. நாடோடிகள் படத்தை திரும்ப பார்க்கலாம், பட் ஆனா ரவி தேஜா வெர்ஷன்ல பார்ப்போம். வாங்க ஆரம்பிக்கலாம். அதாவது தமிழ் படத்தை தெலுங்குல ரீமேக் பண்ணதை திரும்ப தெலுங்குல இருந்து தமிழுக்கு டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த படம் பேர் திரும்ப நாடோடிகள் கிடையாது, அது வந்து நண்பர்கள். இந்த படம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கு. பட் ஆனால் கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா யாரும் தமிழ்காரங்க இருக்கிற மாதிரி தெரியல. இந்த படத்துல தெலுங்குக்காரங்க தான் திரும்ப வந்து தமிழ்லயும் பார்த்து வச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நாடோடிகள் படத்தோட இன்ட்ரோ மாதிரியே ஒரு ரோட்டை காமிச்சு ஆரம்பிக்கிறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. சசிகுமார் இடத்துல நம்ம ரவி தேஜா இருக்கிறாப்படி. இது ஒரு போலீஸ் செலெக்ஷனுக்காக வந்திருக்காப்படி. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் செலக்ட் ஆக முடியாம போகுது. இவன் பேரு கருணாகரன். காதலுக்காக கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நோட் பண்ணிக்கோங்க, நம்ம ஹீரோவோட பேரு கருணாகரன் இல்லாட்டி கருணா. சிம்பாலிக்கா அதை வந்து கர்ணனை குறிப்பிடுறாங்க. ஏன்னா இந்த படத்துல கர்ணன் மாதிரி எல்லாத்தையும் வாரி வழங்குவார் அப்படி நம்ம ஹீரோ. இந்த படத்துல நம்ம ஹீரோயினோட தங்கச்சி பாத்தீங்கன்னா இவங்க தான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா இதே அக்கா தான் வந்துட்டு நாடோடிகள் படத்துலயோ தங்கச்சியா வருவாங்க. அதே டெய்லர் அதே வாடகை. கேட்டுக்க. சின்னது பெருசுன்னு எதுவும் கிடையாது. கம்ப்யூட்டர் படிச்சவனுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது அவனுக்கு தெரியாது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்காக ஒரு கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்காரு. ஆனா அது என்னன்னு அப்புறம் சொல்றேன். இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ தான் இவருக்கு. தமிழ்ல இது ஆக்சுவலி வந்துட்டு பரணிங்கிறவர் வந்து இந்த நடிச்சிருப்பாரு. அதாங்க பிக் பாஸ்ல வீட்டு விட்டெல்லாம் எட்டி வச்சுட்டு இருந்தாருல, அந்த ரோலை இவர் நடிக்கிறாரு. ஃபாரின் போறதுக்கான டாக்குமெண்ட்ஸை பூஜை பண்றாரு. ஆனா பயவுல பிரசாதத்தை பார்த்த உடனே அந்த டாக்குமெண்ட்டை மறந்துடுறாருங்க. அந்த சமயத்துல அந்த ஏரியா பொலிட்டீஷியன் ஒருத்தர் அவரோட டாக்குமெண்ட்டை சாப்பிட்ட எச்சிக்கையெல்லாம் கிளவருக்கு யூஸ் பண்ணிட்டு போயிடுறாருங்க. இவன் பேரு குமார். நம்ம குமாருக்கு அதிர்ஷ்டமே கிடையாதுங்க. வீட்லயும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா எந்நேரம் கரிச்சு கொட்டிட்டே தான் இருப்பாரு. அவருக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவரோட செகண்ட் ஒய்ஃப் முன்னாடி ஏதோ அந்த பையனை பிடிக்காத மாதிரியே நடிப்பாரு. உயிரை எடுக்கிற நீ போடா. இதெல்லாம் எனக்கு நாடோடிகள் பார்த்த ஞாபகங்களை கொண்டு வருது. சித்திக்காக தானே இப்படி பண்ற, பண்ணு. ஓகே, நம்ம தேர்ட் ஹீரோக்கு வருவோம். இவன் பேரு சந்துரு. இவர் பேர் தான் சந்துரு. தமிழ்ல இவரோட ரோல் பாத்தீங்கன்னா விஜய் வசந்தன்ங்கிறவர் நடிச்சிருப்பாரு. அதாங்க வசந்தன் கோவோட ஓனர் தான் அவரு. நம்ம சந்துரு பாத்தீங்கன்னா ஹீரோவோட தங்கச்சியை தான் லவ் பண்ணிட்டு இருப்பா. அப்படி ஐயோ லெட்டர் போட்டா வாடி போலாம் சீக்கிரம் வா. இதெல்லாம் வந்து ஐகானிக்கான சீனுங்க. இதுல இவங்க வந்துட்டு சும்மா வந்துட்டு ஐயோ லெட்டர் போட்டான்னு சொல்றாங்க. தமிழ்ல தான் இன்னும் அல்டிமேட்டா இருக்கும்.
ஐயோ என்னத்தையும் போட்டாடி ஓடியாந்துரு. ஐயோ என்னத்தையும் போட்டாண்டி. இதெல்லாம் வந்துட்டு செம மீம் மெட்டீரியலான சீனுங்க. பேக் டு தெலுங்கு வெர்ஷன். ஹீரோயின் பார்த்தா அந்த லெட்டரை மதிக்கவே இல்லை. மூஞ்ச பறிப்போம். பயவுலைக்கு லெட்டர் போடுறதுக்கு ஐடியா கொடுத்ததே அவங்க அப்பா தான். நல்ல குடும்பம். சந்துருவோட அப்பாவும் சந்துரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. அவர் சொல்ற ஐடியா எல்லாமே சந்துரு ட்ரை பண்ணிட்டு தான் வரான். இது எதுவுமே செட் ஆகலைன்னு அவங்க அப்பாவே டைரக்டா களத்துல இறங்குறப்படி. ஐயோ தப்பா எடுத்துக்காதம்மா, இது அந்த லெட்டர் இல்ல. அப்பா போய் பொண்ணுகிட்ட கன்வின்ஸ் எல்லாம் பண்றபடி, என் பையன் உன்னை லவ் பண்றான், உனக்காக எல்லாமே பண்ணுவான் அப்படின்னா இவரே கன்வின்ஸ் பண்றபடி. பதில் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன். கடைசியில எப்படியே உன்னோட லவ்வும் ஒர்க் அவுட் ஆயிருது. ஐகானிக்கான சீன். கருணா, குமார், சந்துரு 3 பேருமே பாத்தீங்கன்னா நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ். 3 பேரும் ராத்திரி சரக்க போட்டு படுத்திருப்பாங்க. சந்துரு கருணாவோட தங்கச்சியை லவ் பண்றாங்கிறது குமாருக்கு தெரியும். ஆனா சந்துரு கருணாவோட தங்கச்சியை லவ் பண்றான்னு கருணாக்கு தெரியுங்கிறது குமாருக்கு தெரியாது. அது இப்பதான் அவனுக்கு தெரியும். என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா. அப்புறம் இருக்குடா உனக்கு. ஏய் எனக்கு எல்லாம் தெரியும்டா, வாயை மூடிட்டு படுங்க. என்னது? கருணாக்கும் கருணாவோட மாமா பொண்ணுக்கும் நல்ல ஒரு காதல் இருக்கு. பட் ஆனா இவங்க காதலுக்கு நடுவுல தடஞ்சலா இருக்கிறதே ஒரு கவர்மெண்ட் வேலை தான். கருணாவும் என்னென்னமோ பண்ணி ஒரு கவர்மெண்ட் வேலையை வாங்கணும்னு பாக்குறான். ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. அவன் வாழ்க்கையில முன்னேறதுக்காக தான் எக்ஸாம் எழுதுவான். நான் உனக்காக எவ்வளவு எக்ஸாம் எழுதிருக்கேன். இப்ப இந்த கவர்மெண்ட் வேலை ஏன் தாங்க வேணும்? அதுக்கு ரீசன் ஹீரோயினோட அப்பன் தாங்க. ஹீரோட மாமனாருக்கு பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணுமாமா. எனக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் தான் வேணும். இந்த வயசுல உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு இல்ல, அவருக்கு வரப்போற மாப்பிளைக்கு. சரி இவருக்கு எதுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொண்ட ஒரு மாப்பிள்ளை வேணும்னு கேட்பீங்கல்ல. அவருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலையாமா, அதனால அவருக்கு வரப்போற மாப்பிளைக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்கணுமாமா. என்னோட வருங்கால மாப்பிள்ளை கால் காசா இருந்தாலும் கவர்மெண்ட் காசு சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். உனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும்னா நீ தேடி படிச்சு வாங்கணும். வரப்போற மாப்பிள்ளை கவர்மெண்ட் ஜாப் வச்சிருக்கணும் என்ன புரியல. இருந்தாலும் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. இதுல அவ்வளவு சிறப்பா அந்த டைலாக் அவர் சொல்ல. சசிகுமார் என்ன ஃபன்னா சொல்லியிருப்பாருங்க. பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த சமயத்துல ஊர்ல இருந்து ஒரு நண்பன் வரான். இவன் பேரு பாத்தீங்கன்னா சந்தோஷ். இந்த கதையோட வில்லனே வந்தான். பாக்குறதுக்கு பயப்பட நல்லவனாட்ட தான் இருப்பான். என் ஃப்ரெண்டு சந்தோஷ்ரா. கன்னியாகுமரியில 6th இருந்து 12th வரைக்கும் ஒரே கிளாஸ், ஒரே பெஞ்ச், ஒரே பொண்ணுக்குள்ள சைட் அடிச்சோம்டா. ஹலோ. கரெக்டா சந்தோஷ் வந்த சமயத்துல தான் ஊர்ல திருவிழா. ஆடுங்கடா ஆடுங்கடா அந்த சாங்கு. பட் ஆனா அந்த சாங் இல்லைங்க. அதே சாங் தான். பட் ஆனா லிரிக்ஸை மட்டும் மாத்திட்டாங்க. ஏன்னு தெரியல. ஊருக்கு வந்த நம்ம சந்தோஷ் பயபுல திடீர்னு தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாங்க. அவனுக்கு ஸ்விம்மிங் வேற தெரியாது. சந்தோஷ் பாத்தீங்கன்னா கருணாவோட ரொம்ப திக் ஃப்ரெண்ட் ஆட்டு இருக்கு. எப்படியோ பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு அவனை காப்பாத்தா ட்ரை பண்றாங்க. கருணா வேற கோவத்துல குமார் அடிச்சிடுறான். அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். தண்ணியில தான் அவனை தூக்கி எப்படியோ அவனை ஆட்டிக்கிட்டு அவனோட உயிரை காப்பாத்திடுறாங்க. சாவறதுன்னா வேற எங்கேயாச்சும் போய் சாவ வேண்டியதுடா, ஏன்டா எங்க உயிரை வாங்குறேன்னு அவங்க எல்லாம் கேக்குறாங்க. என்னன்னு பார்த்தா சந்தோஷ்க்கு லவ் ஃபெயிலியர் ஆமாங்க. ஒரு பொண்ணை உருகி உருகி அவன் காதலிக்கிறானாமா. அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்கள சேர்த்து வைக்கல. என்னடா லவ்வா? அந்த பொண்ணு இல்லாம அவனால வாழவே முடியாதாமா. லவ் பண்ணும் போது அந்த பொண்ணை வந்து விரட்டி லவ் பண்ணிருக்கான். கெட்டப்பா போட்டெல்லாம் அந்த பொண்ணை லவ் பண்ணிருக்கான். இப்படி அந்த பொண்ணை உருகி லவ் பண்றவன் அந்த பொண்ணு கிடைக்கலங்கிறதுக்காக உயிரே விட ரெடி ஆயிட்டான். அப்ப அவனோட லவ் எவ்வளவு பியூரா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இந்த பொண்ணுக்காக என்ன வேணா செய்வாங்க. ஊர்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன பண்றாங்கடா, நீங்க தான் இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்னு. இதுக்கு நடுவுல வேற டைரக்ஷன்ல கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. டேய் கருவாயா வாயா மூடு. ஆமா இவரு பெரிய கமலஹாசன், நீ பேசு. இவங்க 2 பேர் பேசுறதே சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கருவாயன்னு திட்டுறதெல்லாம் தப்புதான். அதெல்லாம் ரேசிஸ்ட் ஜோக்ஸ் தான், நான் ஒத்துக்கிறேன். இந்த இடத்துல அந்த ஜோக் வேலை கூட செய்யாதுங்க. ஆக்சுவல் படத்துல தான் 2 பேர் கொஞ்சம் கருப்பா இருப்பாங்க. கருவாயா சும்மாடா, நீங்க டீ கலரு. எனிவேஸ் பேக் டு தி ஸ்டோரி. இப்ப சந்தோஷ் லவ் பண்ற பொண்ணுக்கு வேற கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணிட்டாங்களாட்டு இருக்கு. அதனால அந்த பொண்ணு இல்லாட்டி நான் செத்துருவேன் அப்படின்ட்டு அவன் புலம்பிட்டு இருக்கான். எதுவா இருந்தாலும் வாழ்ந்து காட்டணும்டா. சார் நம்ம ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு இல்லாட்டி செத்துருவேனாட்டு இருக்கே. அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவதற்காக மூச்சை பிடிக்க ஒரு டைலாக் பேசுறாரு. உலகத்துல லவ் பண்றவனுங்க எல்லாம் எந்த தைரியத்துல லவ் பண்றாங்க தெரியுமா? காதல்ல பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் சேர்த்து வைக்கிறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கங்கிற தைரியத்துல. ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அந்த தைரியத்தை உண்மையாக்குறதுக்காக அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறேன்னு இந்த ஃப்ரெண்ட்ஸ் முடிவு எடுக்கிறாங்க. அவங்க எடுக்க போற மிகப்பெரிய தவறான முடிவே தான். கருணாவும் எப்படியோ அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும்னு முடிவே பண்ணிட்டு கிளம்புறாரு. கருணாவும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட சந்தோஷமா இருக்க முடியலைங்க.
அவங்க மாமனார் கவர்மெண்ட் உத்தியோகம் கன்ஃபார்ம் இருந்தாதான் எதா இருந்தாலும் அப்படின்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் சேர்ந்துட்டு ஒரு வண்டி எடுத்துட்டு எப்படியோ வந்து அந்த பொண்ணை போய் கூப்பிட்டு வரலான்ட்டு போறாங்க. 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து மதுரைக்கு போறாங்க. மதுரையில அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போறாங்க. எந்த ஊருக்கு வந்து யாரு பொண்ணை தூக்க போறீங்கன்னு தெரியுமாடா? பழனிவேலு பொண்ணு தானே? இது யாரு தெரியுதுங்களா? தமிழ்ல இந்த ரோலை கஞ்சா கருப்பு நடிச்சிருப்பாரு. நான் எப்படா உங்க கூட சேர்ந்தேன்? இப்பதான் சேர்ந்துட்டேல்ல. சரி, நைட்டு நேரம்லாம் பொண்ணை தூக்க முடியாதுன்னு கோயில்ல வச்சு பொண்ணை தூக்கலான்னு பிளான் பண்றாங்க. அதோ அங்க இருக்காளே அவதான் இந்த பொண்ணு. இருந்தாலும் ஒரு தடவை கன்ஃபர்மேஷனுக்கு அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனை பிடிக்குமான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு போய் கேட்கறாங்க. சந்தோஷம் நிஜமா லவ் பண்றீங்களா? நிக்காதீங்க, நடந்துட்டே பேசுங்க. அவ மட்டும் இல்லைன்னா நான் செத்துடுவேன். அவன் மட்டும் இல்லாட்டி நான் செத்துருவேன்னு இந்த பொண்ணு சொல்றா. அப்படிங்க 2 பேரும் உருகி உருகி லவ் பண்றாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சரி இவங்களை கன்ஃபார்ம் நம்ம சேர்த்து வைக்கணும்னு முடிவு எடுக்கிறாங்க. கோயில வச்சே ஒரு கலவரத்தை உண்டாக்கி நைஸா இவங்க அந்த பொண்ணை தூக்கிட்டு கிளம்புறாங்க. பட் ஆனா மாட்டிக்கிறாங்க அதுக்குள்ள. சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ, அதுதாங்க நல்லா இருக்கும். இது தத்தோம் திக்கு தத்தோம்ன்ட்டு படம் பேரே சம்போ சிவ சம்போ இல்லையா? நீ தத்துவம் திக்க தத்துவம்ன்ட்டு பிஜிஎம் கரெக்டா போட்டிருக்கலாம். நஜது பிஜிஎம். இப்பதாங்க பெரிய கலவரம் நடக்கும். ஒரு பொண்ணை தூக்குறக்குள்ள பயவுலைங்க உயிரே இழந்துருப்பாடுங்க. ஹீரோக்கு என்ன கண்ணில் வந்துட்டு கீரல் ஒண்ணு விழுந்துரும். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. இன்னொரு சைடு நம்ம சந்துருக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு வண்டி அவன் கால் மேலே ஏறி அவன் காலையும் இழந்துருவான். எப்படியோ அவங்களை காப்பாத்திரலான்னு கஷ்டப்பட்டு காப்பாத்துவாங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா நம்ம குமார் தான் சந்துரு எப்படியோ காப்பாத்துவா. அப்படி அவர் மட்டும்தான் இருப்ப, அவரை தூக்கிட்டு வந்துடும். அப்படி தெலுங்குல சந்துரு அவ்வளவு கஷ்டப்பட்டு அடிபட்டு நின்று இருக்கா. ஒரு பையன் என்ன கால் உடைஞ்சிருக்கு அப்படின்னு ஜாலியா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானே. அப்புறம் குமார் அவனை தள்ளி விட்டுட்டு சந்துருவை தூக்கிட்டு வருவான். எப்படியோ ஓடுற வண்டியில அவனும் ஏரியெல்லாம் நின்றுவானுங்க குமார். கரெக்டா அந்த சமயத்துல ஒரு பிவிசி பைப் அவன் காது மேலேயே போடுவாங்க. அடிச்ச அடியில என்னதான் வந்துட்டு லெஃப்ட் சைட்ல அடிச்சிருந்தாலும் ரைட் சைட்ல ரத்தம் கொட்டுங்க. அது எப்படி எனக்கு தெரியல, பட் ஆனா அப்படிதான் ஒர்க் ஆகுது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். மேபி அடிச்ச ஃபோர்ஸ் இங்க பீச்சிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உயிரை பணைய வச்சு 3 பேரும் கஷ்டப்பட்டு அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்துக்கிட்டு என்னென்னமோ பாடுபாடுவாங்க. எப்படியா சந்துருவையும் குமாரையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இவங்க எல்லாம் கிளம்பிடுவாங்க. இந்த சமயத்துல ஹெல்ப் பண்றதுக்கு வேற ஒருத்தர் வர. அப்படி இவரை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குங்க இந்த கேரக்டரை. ஆனா யாருன்னு தான் கரெக்டா தெரியல. நம்ம ஹீரோ வேற சந்தோஷம் அந்த பொண்ணையும் வந்து இவங்கிட்ட தான் ஒப்படைச்சிருப்பா. அப்படி இவர் எப்படியோ கூட்டிட்டு போய் அவங்களோட கல்யாணத்தை நடத்தி வச்சிருவாங்க. எப்படியோ சந்தோஷம் அந்த பொண்ணையும் ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு பஸ்ல ஏத்தி விடுவா. அப்படி ஏத்தி விடும் போது கூட அவங்க வெறும் கையில போயிடக்கூடாதுன்னு அவரோட பாக்கெட் எல்லா பாக்கெட்ல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து கொடுத்துருவாரு. கழுத்துல இருக்கிற செடி எல்லாத்தையும் ஒத்து கொடுத்துருவாருங்க. கருணா நாட்டை எல்லாத்தையும் கொடுத்துருவாருங்க. அதனாலதான் ஒரு பேரு கருணாவே. இங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படியோ ஹெல்ப் பண்ணி அவங்க அனுப்பிச்சு விட்டுருவாருங்க. சரி எப்படியோ இந்த காதல் வாழணும் அப்படிங்கறதுக்காக ஹெல்ப் பண்ணிடுவாரு. உடனே பின்னாடி அவரோட ஃப்ரெண்டு வேற வந்து பிக்கப் பண்ண வருவாரு. வெயிட் இந்த மூஞ்சியை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல. அடுத்த ஃப்ரேம்ல தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சுங்க. கன்ஃபார்ம் இது சமுத்திரக்கனி தாங்க. அதுவே உனக்கு இப்பதான் தெரியுமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுக்கப்புறமேல் தான் இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு போய் செக் பண்ணி பார்த்தா இந்த படத்தோட டைரக்டரே சமுத்திரக்கனி தான். நாடோடிகள் படத்தோட டைரக்டரும் சமுத்திரக்கனி தாங்க. தமிழ்ல சமுத்திரக்கனி கேமியோ கொடுக்காட்டியும் தெலுங்குல கொடுத்துருக்காரு. எப்படியோ அவங்க காதலை சேர்த்து வச்சுட்டு இவங்களுக்காக ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா நல்ல கண்ணுல பெரிய அடி. மீன்வேல் குமாருக்கு காது கேட்காம போயிடுச்சு. மீன்வேல் சந்துருக்கு வேற கால் போயிடுச்சு. எவ்வளவு கஷ்டங்கள். எப்படியோ அவங்க ஃபேமிலி எல்லாம் இருக்கிற நகையெல்லாம் போட்டு எப்படியோ அவங்களை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இவ்வளவு கஷ்டமாயிருச்சு அப்படின்ட்டு இவங்க எல்லாம் வருத்தப்படுறாங்க. பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். பட் இருந்தாலும் அவங்க காதலை எப்படியோ சேர்த்து வச்சுட்டாங்க. இந்த ஒரு திருப்தியாச்சும் கொஞ்சோண்டு இருக்கு. இதுக்கப்புறம் போலீஸ் வேற இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. போலீஸும் விசாரிச்சு எல்லாம் பாக்குறாங்க. இவங்க வந்து அந்த ஒரு பொண்ணையும் பையனையும் எங்க அனுப்பிச்சுட்டாங்கன்னு கேட்டு பாக்குறாங்க. பட் ஆனா அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. காதலுக்காக நாங்க கன்ஃபார்ம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து அடமெண்டா இருக்காங்க. என்ன பண்ணாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அம்மா அப்பாவா நீங்க செய்ய வேண்டியத ஃப்ரெண்ட்ஸ் நாங்க செஞ்சிட்டோம். பொண்ணும் பையனும் எங்கன்ட்டு அவங்க 2 பேர்த்தோட பேரண்ட்ஸும் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. இவங்க 2 பேருமே கோவத்துல ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணியாச்சும் உண்மையை வர வைக்கணும்னு ட்ரை பண்றாங்க. இந்த ப்ராப்ளம்காக அநியாயமா ஹீரோவோட பாட்டியை வேற அடிச்சு கொன்றானுங்க. எனக்கே வருத்தமா இருக்குங்க. அந்த பாட்டியெல்லாம் அடிச்சு கொண்டுட்டானுங்க. பாதி கால் எடுக்க வேண்டியிருக்கும்.
அவங்க அப்பாவுக்கும் சங்கடம், ஏன்னா அவங்க பையனோட காலையும் எடுக்கிறாங்க. மொத்த ஃபேமிலியும் கிட்டத்தட்ட சுக்குநூறாக போயிருது இந்த ஒரு இன்சிடென்ட்னால. ஹீரோ மேலே வேற ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்களே, அதனால அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் இனி கிடைக்காது. இதனால அவங்க மாமாவும் கவர்மெண்ட் ஜாப் இல்லாத பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சண்டை போடுற. அப்படி தேவைப்பட்டா என் பொண்ணுக்கு விஷத்தை வச்சு கொன்னால கொல்லுவன தவிர அவனுக்கு என் பொண்ணு தரவே மாட்டேன். வாட் இஸ் ராங் வித் யூ மேன்? இவங்க வேற ஓவரா பேசி குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை ஆகுது. கடைசியில அவங்க அப்பாவே கோவப்பட்டு இந்த பொண்ணு நமக்கு வேணாம், உங்க 2 பேருக்கு கல்யாணம் கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினோட அப்பா பேச்சா வேற ஹீரோயின் கேட்க மாட்டேங்கிற. அப்படி அவளுக்கு ஆப்வியஸ்லி ஹீரோ மேலதான் காதல். எல்லா இடத்துக்கிட்டையும் நான் சாவறேன்னு சும்மா டிராமா பண்ணிட்டு போயிடுறாரு. நான் உயிரோட இருக்க மாட்டேன், நான் சாக போறேன். பயவளை சொல்ற நேரத்துல செத்துருந்தானா கூட பிரச்சனை கிடையாது, சாகிற மாதிரி ஆக்டிங் மட்டும் பண்ணிடுறா. அப்படி உடனே தூக்குற மாதிரிலாம் டிராமா உடனே பயப்படுத்தி அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ண வச்சிடறாங்க. எப்படியோ கடைசியில் அந்த பொண்ணையும் ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோவை நான் கல்யாணம் பண்ணலன்னு அந்த பொண்ணையும் அவர் பேச்சை கேட்க வச்சிடறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கடுப்பாகுதுங்க. இதுக்குடா இவ்வளவு டிராமா பண்றீங்க? இந்த கதையில இந்த டிராமா எங்கேஜிங்கா இருக்கு. நான் சொல்றது இன் ரியாலிட்டி இந்த மாதிரி டிராமா பண்றவங்கள. ஆக்சுவலி இந்த சீன்லாம் பார்க்கும்போது கூட நான் நினைச்சிட்டு இருந்தேன், எப்படி இந்த மாதிரி டிராமாலாம் நடந்தாலும் கடைசியில ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துருவாங்கன்ட்டு. பட் ஆனா அந்த படம் பார்த்தும் போது தான் எனக்கு தெரிஞ்சது, நாடோடிகள்ல ஹீரோவும் ஹீரோயினும் கடைசி வரைக்கும் சேரவே இல்லை. ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டோட காதலை சேர்த்து வச்சாரு, ஆனா அதனால அவரோட காதலே போயிடுச்சு. அவருக்கு இந்த படத்துல கடைசி வரைக்கும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட சேரவே முடியாம போயிடும். அப்புறம் அவங்க 3 பேரும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையறாங்க. வாழ்க்கையே புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுது. ஹீரோ தன்னோட பாட்டியை வேற இழந்து சோகத்துல இருக்கிறப்படி. குமார் வீட்லயும் அவனை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுறாங்க. சந்துருக்கு சொல்லவா வேணும், அவனுக்கு காலே இல்லாம போயிருது. ரொம்ப ஒரு சோகமான ஃபேஸா போயிருதுங்க அவங்க வாழ்க்கையில. நடுவில் வேற நம்ம சமுத்திரக்கனி வேற ஒரு கேமியோ போட்டு போறோம். அப்படி கேட்டரிங்கெல்லாம் பண்ணி எப்படியோ அவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சந்தோஷம், அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் சந்தோஷமா இருக்காங்கன்னு கால் பண்ணியும் செக் பண்ணிக்கிறாங்க. பார்த்தா அவங்க 2 பேரும் நல்லா ஜாலியா தான் இருக்காங்க. லவ்வர்ஸ் சேர்ந்து ஜாலியா தான் இருக்காங்க. நல்ல விஷயம் தான்ப்பா. என்னதான் இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவங்க ஹெல்ப் பண்ணதுக்கு அந்த லவ் வாட்ச் நல்லா இருக்குதுன்னு சந்தோஷப்படுறாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. இதுக்கப்புறமே சில நாட்கள் போகுது. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோயினுக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம் வேற ஆகி போயிடுது. போய் சண்டை போட்டு சேர்த்து வைக்கலாம் ட்ரை பண்றானுங்க. நீதானே மாமா மாமா நான் பின்னாடி சுத்திட்டே இருந்த, இப்ப மட்டும் உனக்கு என்னாச்சு சொல்லு. இருந்தாலும் கருணா விடு அப்படின்னு விட்டுறான். இத்தனை பிரச்சனைக்கு நடுவுலயும் உங்களுக்கு கோர்ட் கேஸ் வேற போயிட்டு இருக்குங்க. கோர்ட்ல போய் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணலான்னு போய் பார்த்தா கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்களாமா திடீர்னு. என்னடா அது, எதுக்குள்ள திடீர்னு வாபஸ் வாங்கினாங்கன்னு செக் பண்ண போறாங்க. இவங்க சந்தோஷியும் அந்த பொண்ணையும் வந்துட்டு சேர்த்து வைக்கிறதுக்கு ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்களா டியூட்டியை, அவரு இவங்களை பார்க்க வந்திருக்கா. அப்படி நீ ஃப்ரெண்ட்ஷிப் அவமானப்படுத்திட்ட, நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்க. நானா? டென்ஷன் ஆகி அவர் ஒரு உண்மையை சொல்ற. அப்படிங்க அந்த 2 பேருக்கு இந்த இடம் போதுமானது, நீ தேவையில்லாம ஏகிட்ட அனுப்பி வச்சுட்ட. அந்த 2 பேருக்கு நடுவில் காதல்லாம் கிடையாது, வெறும் காமம் தாங்கிற உண்மையை உடைக்கிற. அப்படி இவங்க கஷ்டப்பட்டு உயிரை படைய வச்சு அந்த 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சாங்கல்ல, அவங்க 2 பேரும் ஆல்ரெடி டைவர்ஸ் வாங்கிட்டாங்களாமா. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் வந்துட்டு குஜிரி மஸ்தெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து டைவர்ஸ் வேணும்னு இருக்காங்களாமா. இவங்களுக்கு எல்லாம் புரியல என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. என்னால ஒரு ஃபேஷியல் கூட பண்ணிக்க முடியாம போகுது. இப்போ ஃபேஷியல் பண்ணிக்கிறது தான் உனக்கு அவ்வளவு முக்கியமா? என்னன்னு பார்த்தா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே காசு இல்லைங்கிறனால நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுல வேற ஒரு டைலாக் சொல்றாங்க, ஒவ்வொருத்தனும் காதலிக்கும் போது மூட்டை தூக்கியாச்சும் காதலை காப்பாத்துவேன்னு எல்லாம் சொல்லுவான், ஆனா அதோட கஷ்டம் மூட்டை தூக்கும் போதுதான் தெரியுதுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீ என்னதான்டா சொல்ல போற? கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்லயே 2 பேரும் பிச்சுட்டு ஓடிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருக்கு ஒண்ணுமே புரியலைங்க. நான் என் பாட்டி இழந்திருக்கேன், என் ஃப்ரெண்டு என்னன்னா அவன் காதல் இழந்திருக்கான், இன்னொருத்தன் அவன் காதல் இழந்திருக்கான், எல்லாம் உங்க காதலை சேர்த்து வைக்கிறதுக்காக நீங்க என்னன்னா அசால்ட்டா பிரிஞ்சு போயிட்டீங்களா? இந்தடா நீ கண்ணு தலையை நீயே வச்சுக்கோ. இவனுங்க அசால்ட்டா கிளம்பி போயிடுறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு மரியாதைக்கு சொல்ல கூட கிடையாது. வந்த வேலை முடிஞ்சு போச்சு, ஆளாளு கிளம்பிட்டானுங்க. 3 பேருக்கு ஆத்திரம் வருதுங்க. ஹேய், உனக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை சேர்த்து வச்சேன்டா, இப்படியாடா அதை மரியாதை காப்பாத்துவீங்க? அவங்க காமத்துக்கு காதல்னு ஒரு பேரு வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏமாத்துறானுங்களே, அவங்கள சும்மா விடவே கூடாது ராணி. சரி, அவங்கள போய் எப்படியாச்சும் மீட் பண்ணி என்னன்னு நம்ம விசாரிக்கலான்ட்டு அவங்க வீட்டுக்கு போனா பிரபா வெளில வந்துட்டு எனக்கு இந்த காதல் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து எங்க அப்பா சொல்ற பையனை கட்டிக்கிறேன்ட்டு இப்போ சொல்றாங்க. ஆடா பாவி, இதுக்காடா அவன் கால்லாம் இழந்தான். சரி, பையனை போய் மீட் பண்ணலான்ட்டு சந்தோஷோட வீட்டுக்கு போறாங்க. அங்க சந்தோஷ் வந்து அதை விட மோசமா நடந்துக்கிறாங்க. என்னடா உங்ககிட்ட கொஞ்சம் பேசுற, கீழே வாடானா. உங்ககிட்ட பேச ஒண்ணும் இல்ல, கிளம்புங்க. இவனை என்ன பண்ணலாம் சார்? என்ன பண்ணலாம் சார்? டேய், உனக்காக தான்டா அவன் ஒருத்தன் கால் இழந்திருக்கான், ஒருத்தன் காதல் இழந்திருக்கான். டேய், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கானுங்க. அவனுக்கு இப்படி அசிங்கமா ட்ரீட் பண்றானுங்கன்னா அடிச்சு வீட்டு விட்டு துரத்தி விடுறானுங்க. எனக்கே அவ்வளவு கோவம் வருது. அப்ப டிசைட் பண்றானுங்க அவங்கள மொத்தமா போட்டு தள்ளிடணும்ட்டு. அவங்கள கொல்லணும்டா. கடைசியில் அவங்கள கொல்லடான்னு பிளான் பண்றானுங்க. போய் அவ ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்கும் போது அவளை அப்படியே சப்பு சப்பு சப்புன்னு அடிச்சு அவன் தூக்கிட்டு வந்துடுறான். அதான் அவளை எனக்கு சிரிப்பு தாக்க முடியல இந்த சீன்ல. சப்பு சப்புன்னு அடிச்சான். ஒரிஜினல் படத்துல இப்படியா ஆச்சு? அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டியா?
வெறுப்பாயிடுறாங்க. குமார் அந்த பொண்ணை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். விட்டா கொண்டுருவாங்க அடிச்சு. இதுக்கு நடுவுல சந்தோஷ் அடுத்த பொண்ணை வேற பாத்துட்டான். இவனடான்னா சந்தோஷ் ஜாலியா அடுத்த பொண்ணு கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ சப்புன்னு அவன் அடிக்கிறானே, அவனை நெக்ஸ்ட் போட்டு போலான்னு பொழக்கிறானுங்க. ஏண்டா டே, இவங்களை கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சா எங்களை அசிங்கமா பாக்குறீங்களாடா, அட்ரா அவனை. அப்புறம் 2 பேர்த்தையும் கூட்டு போய் ஏதோ ஒரு பொட்டல் கடல தூக்கி போடுறாங்க. என்னத்தவங்க கிட்ட பேசிட்டு 2 பேர்த்தையும் போட்டு திடலான்னு குமாரும் வெறியோட வராங்க. பட் ஆனா நம்ம ஹீரோ அவனை கண்ட்ரோல் பண்ண சொல்லிடுறாரு. இவன் பிடிக்கலன்னா இன்னொருத்தன் அத கல்யாணம்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு பேரே வேற. உண்மையை சொல்லணும்னா இவங்க கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட், இவனுங்களை போட்டுடலாண்டா அப்படின்னு குமார் சொல்றான். இவங்களை கொன்னுடலாம்டா, இவங்கள மாற மாட்டாங்கடா. இது திருந்தாத ஜென்மம், இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விட்டுறாங்க. ஆக்சுவலி அவங்களை கொண்டு இருக்கலாம். ஆக்சுவலி அவ்வளோ வெறி வருது நமக்கே பார்க்க. இதெல்லாம் முடிஞ்சு போய் சரி ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு 4 பேரும் வந்து ஒரு டீ கடையில் உட்காந்து டீ அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் நம்ம சசிகுமார் வர. அப்படி நான் இங்க 20 பேரை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நாங்க நாளைக்கு வரோம், பொண்ணை தூக்குறோம். ஓகே? ஆஹா, சமுத்திரக்கனி மல்டிவர்ஸ் தெலுங்கு படத்தையும் தமிழ் படத்தையும் கனெக்ட் பண்றாருங்க. என் ஃப்ரெண்டு லவ் மேட்ருங்க, ஹெல்ப் பண்ணணும்ல. இவ்வளோ அடிப்பட்டதுக்கு அப்புறமேலும் ஹெல்ப் பண்ணணும்னு ரெடியா இருக்கீங்களா? இந்த அளவுக்கு எனக்கெல்லாம் தைரியம் இருந்திருக்காது. பட் இருந்தாலும் இவங்க ஹெல்ப் பண்ண ரெடியா வராங்க. நாங்களும் வரோம். நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் லவ்வுக்கு சாவே கிடையாதுடா. ஒரு புது கேங் வேற ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த காதலை காப்பாற்ற போறாங்க. இதோட நாடோடிகள் படம் முடியுது. இன்னொரு ஃபன் ஃபேக்ட் சொல்லிட்டா, 2020ல நாடோடிகள் 2ன்னு ஒரு படம் வந்திருக்காமா. நாடோடிகள் 1ஓட கண்டினியூவேஷன் அந்த படம். பட் ஆனா அந்த படம் நான் பார்த்தது இல்ல. உண்மையை சொல்லணும்னா ரவி தேஜா அந்த படத்தை சூப்பரா நடிச்சிருந்தாரு. நல்லா கிரிப்பிங்கா தான் இருந்துச்சு ஸ்டோரி. நாடோடிகள் அதே படம் தான், இருந்தாலும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு குறையுமே இல்லை. உண்மையை சொல்லணும், நாடோடிகள் படத்தை தெலுங்குல ரீவிசிட் பண்ணது எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.